So good evening to all. I think the slide is visible. Yes, sir. Visible, sir. Okay. So last classes, what is called retro analysis, up to what is called convergent synthesis and linear retro analysis. So இன்னைக்கோட இந்த ரெட்ரோ முடிக்க போறோம். ரெட்ரோ அனாலிசிஸ் இன்னையோட முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அசிமெட்ரிக் சிந்தசிஸில் ஒரு கொஞ்சம் ஃபியூ டாபிக்ஸ் நியூவாக இருக்கிறத பார்ப்போம். ஸோ இதில் அடுத்தது ரெட்ரோ அனாலிசிஸில் போலன்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டு ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்னமெண்டல் கெமிஸ்ட்ரி நடத்தும் போது சொல்லியிருப்பேன். அதர்வைஸ் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டாபிக் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த உம்பலங்கிறது ஒரு கிரீக் ஜெர்மன் வேர்டு. ஸோ வி கால் இட்ஸ் ரிவர்சல் ஆஃப் பொலாரிட்டி. அது ஒரு ப்ளஸ்லேருந்து மைனஸாக மாறுறது, மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறுறது. இட்ஸ் கால்டு உம்பொலாங்னு அர்த்தம். ஓகே. ஸோ இட்ஸ் அ ரிவர்சல் ஆஃப் பொலாரிட்டி. ஓகே. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம், அதனுடைய அப்ளிகேஷன் என்னன்றது பார்ப்போம். ஸோ ஆல் illogical syntax சிந்தான்னா நமக்கு தெரியும், அது இல்லாஜிக்கல் சிந்தான்னா என்ன. ஓகேவா? ஸோ லாஜிக்கல் சிந்தான்னா ஸோ நமக்கு தெரியும், இந்த இடத்துல இது பாசிட்டிவ் சார்ஜ் வரும் அப்படின்னா இட்ஸ் கால்டு லாஜிக்கல். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வரது போல நெகட்டிவ் சார்ஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் கால்டு இல்லாஜிக்கல். ஓகே. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்க. இப்போ இது ஆசிட் குளோரைடு. ஓகேவா? அப்ப ஆசிட் குளோரைடு அப்படின்னா இங்க என்ன சிந்தான் வரணும், ஆர் CO பிளஸ் வரணும். அப்போ கார்பனில் குரூப்னாவே இங்க பிளஸ் தான் வரணும் இல்லையா? கார்பனில் குரூப்னா ஸோ ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், அப்போ திஸ் பிகம் பாசிட்டிவ். அப்போ திஸ் இஸ் நார்மல் சிந்தான், அதர்வைஸ் கால்டு லாஜிக்கல் சிந்தான். சப்போஸ் இது RCO இங்க மைனஸ்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் கால்டு இல்லாஜிக்கல். ஓகே. இல்லாஜிக்கல் சிந்தான். இந்த இல்லாஜிக்கல் சிந்தான் இன்னொரு பேரு தான். அப்ப இங்க பிளஸ் இருக்குன்னா இங்க மைனஸ் வந்துச்சு இல்லையா? அப்ப ரிவர்சபிள் ஆஃப் பொலாரிட்டி, பிளஸ்க்கு பதிலாக மைனஸ் இருந்தா ரிவர்சபிள் ஆஃப் பொலாரிட்டி. அப்ப நார்மல் சிந்தான்ல இருந்து இல்லாஜிக்கலா போறதுக்கு பேரு தான் உம்பொலாங்னு பேரு. ஓகே. ஸோ ஆல் இல்லாஜிக்கல் சிந்தான்ஸ் ஆர் கால்டு உம்பொலாங் சிந்தான்ஸ். சப்போஸ் எக்ஸாம்பிள் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் உம்பொலாங் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியணும். ஸோ ப்ளஸ் தான் வரணும், ஆனால் அங்கே மைனஸ் வந்திருக்கு, இல்லை மைனஸ் தான் வரணும், இந்த இடத்துல ப்ளஸ் வந்திருக்கு அப்படின்னா விச் இஸ் கால்டு உம்பொலாங். அதே போல ஆல் illogical syntan equivalence are called உம்பொலாங் சிந்தான் equivalence. Okay, so let's see some example. Okay, so you see that this is a normal synthan. This is normal synthan. Okay, இது நார்மல் சிந்தான்னா கார்பனில் குரூப்ல பாசிட்டிவ் இருக்கும், அதனால பக்கத்துல இருக்கிறதுல புரோட்டான் வந்து பேஸ் ரிமூவ் பண்ணிச்சுன்னா அங்க நெகட்டிவ் சார்ஜ் வரும் இல்லையா? ஸோ தட்ஃபோர் இட்ஸ் நார்மல். அப்ப ஒரு கார்பனில் குரூப் இருக்குன்னா அங்க பிளஸ் வரணும், அடுத்தது மைனஸ் வரணும், திரும்ப பிளஸ் வரணும். சார்ஜ் வந்து மாறி மாறி இருக்கும், பிளஸ் மைனஸ்ன்னு மாறி மாறி இருக்கக்கூடியது. ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்டு நார்மல் சிந்தான். அப்ப அதுக்கு சமமா இருக்கக்கூடிய ஒரு ரியேஜென்ட், அங்க என்ன ரியேஜென்ட் இருந்தா அங்க மைனஸ் வரும், because astoacetic ester.
இல்லையா? அஸ்டோ அஸ்டிக் ஆசிட். அப்போ ஒரு பேஸ் போட்டீங்கன்னா இங்கிருந்து ஒரு புரோட்டானை எடுத்துக்கும் இல்லையா? பேஸ் புரோட்டானை எடுத்துக்கும். அப்ப மைனஸ் இங்க வரும் இல்லையா? இங்க பிளஸ் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால இங்க மைனஸ் தான் வரும். அப்ப கார்பன் குரூப்ல பிளஸ், இது மைனஸ், அகைன் பிளஸ், இப்படிதான் வரும். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். ஓகே. இப்ப இந்த பொலாரிட்டி மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரிவர்சலா பொலாரிட்டி. இப்ப இதுல இருந்து இப்படி வர்றதுக்கு பதிலாக பிளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் கால்டு இல்லாஜிக்கல். இல்லாஜிக்கல் சிந்தான் அல்லது உம்போலாங். ஓகே. ஏன்னா இங்க இந்த கார்பனில் குரூப்ல பிளஸ் வரணும் இல்லையா? அதுக்கு அப்ப அடுத்தது மைனஸ் வரணும். ஆனா இங்க பிளஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் பிளஸ் மைனஸ் வராம இங்க பிளஸ் இருக்கு. அப்ப இதுக்கு சமமான ஒரு சிந்தான் ஈக்குவலன்ட். இப்படி ஒரு காம்பவுண்ட் இருந்தா புரோமின் வெளியே போயிடுச்சுன்னா இங்க பாசிட்டிவ் சார்ஜ் தான் வரும் இல்லையா? ஸோ தேர்ஃபோர் இது இந்த காம்பவுண்டு. அதே போல CH triple bond C CH2Br. புரோமின் போயிடுச்சுன்னா இது பிகம் பாசிட்டிவ் தான் வரும் இல்லையா? அப்ப இதெல்லாம் உம்போலாங் சிந்தான் ஈக்குவலன்ஸ் ஆர் இல்லாஜிக்கல். Okay, done. அப்ப this is called a reversal of polarity. அப்ப ஒரு கார்பனில் குரூப்னா அந்த கார்பன்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும். ஏன்னா ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். therefore the carbon should be positive. அப்ப கார்பன்ல பாசிட்டிவ் நீங்க வச்சுக்கிட்டு அடுத்தது மைனஸ், அடுத்தது பிளஸ் மாத்தி மாத்தி போட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். கார்பன்ல மைனஸ் இருந்துச்சுன்னா அது வந்து உம்போலாங். ஓகே. So can I move to next slide? Yes, sir. Okay. இப்ப பாருங்க, ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, இது பிளஸ் வரணும். சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் கால்டு உம்போலாங். சைன் குறியீடு மாறுது, சார்ஜ், தட் மீன்ஸ் சார்ஜ் பிளஸ்ன்றது மைனஸா மாறி இருக்கு இல்லையா? உம்போலாங் சிந்தான். அப்ப இதுக்கு சமமான ஈக்குவல் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். சைனைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆசிட் கிடைக்கும், Cn மைனஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு சூட்டபிளான சிந்தான் ஈக்குவலன் விச் இஸ் கால்டு உம்போலாங் சிந்தான் ஈக்குவலன். பாருங்க, பென்சாயில். அப்ப இங்க பிளஸ் வரணும், இப்ப மைனஸ் இருந்து இட்ஸ் இஸ் கால்டு உம்போலாங். ஓகே, உம்போலாங். அப்ப இது உம்போலாங். ஓகே, திஸ் இஸ் an உம்போலாங். ஸோ இதெல்லாம் உம்போலானுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்ப இது பாருங்க, ஆசிட்ல பிளஸ், திஸ் இஸ் நார்மல் சிந்தான். இது நார்மல் சிந்தான்.
Now tell me, this is again is a plus and minus is a normal synthan. Previous page le paathu normal synthan. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, this is a umpolang or normal synthan? This is a umpolang or normal synthan? Umpolang, sir. Umpolang. Yeah, it's a umpolang. That means illogical. எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கார்பன்ல பிளஸ் வரணும், அடுத்தது மைனஸ் வரணும், அடுத்தது பிளஸ் வரணும், திரும்ப மைனஸ் வந்திருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா which is called umpolang. ஓகே, பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ்ஸா வரணும். therefore this is also umpolang. That means illogical. இப்போ ஒரு டிஸ்கனெக்ஷன் பண்றோம். One, two, three, four. This is we call so 1,4 disconnection. 1, 2, 3, 4. ரெண்டு இதுக்கு இல்லை. ஓகே, இப்போ டிஸ்கனெக்ஷன் இப்படி பண்றோம். ஓகே, இப்போ டிஸ்கனெக்ஷன் பண்ணா கிடைக்கக்கூடியது எப்படி ஒரு இது இருக்கு இல்லையா? ஓகே, this minus plus. Okay, so this is a normal synthan. This is a umpolang. சப்போஸ் நீங்க டிஸ்கனெக்ஷன் பண்றது மாத்தி பண்றீங்கன்னு வச்சுங்களேன். சப்போஸ் இது பிளஸ் அது மைனஸ் போட்டீங்கன்னா அது வந்து வாட் இஸ் கால்டு, அது வந்து umpolang-ஆ போயிடும், இல்லாஜிக்கலா போயிடும். இப்ப இதுல டிஸ்கனெக்ஷன் இங்க பண்றோம். இதுவும் 1,4 தான் இந்த இடத்துல பண்றோம். அப்ப மீதி கிடைக்குது பாருங்க, மைனஸ் இது மைனஸ். ஏன்னா ரெண்டுமே ஏதாவது ஒன்னு பிளஸ்ஸா இருக்கணும், ஒன்னு மைனஸா இருக்கணும் இல்லையா? ஈக்குவலான இருக்கும், பிளஸ் மைனஸ். ஸோ திஸ் இஸ் நார்மல் synthan. ஓகே, இங்க வந்து பிளஸ்க்கு அடுத்தது மைனஸ் வரணும், ஆனா பிளஸ் இருக்கு. இட்ஸ் கால்டு இல்லாஜிக்கல் அல்லது umpolang. ஓகே, ஜஸ்ட் சப்போஸ் which one of the following is a umpolang synthan, அது மாதிரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இது எங்க யூஸ் ஆகுது, அப்ளிகேஷன் என்னன்னா, ஸோ சிந்தட்டிக் கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு சிலபஸ்ல இது மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் அதனுடைய யூசஸ் என்னன்றது application. For example, if you have a carbonyl compound, நமக்கு என்ன இது ஆல்டிகேட் இல்லையா? ஸோ நமக்கு தெரியும் இட்ஸ் a carbon is a del plus, oxygen is a del minus இல்லையா? oxygen is more electronegative. அப்ப நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அங்க நடக்கும் இல்லையா? ஒரு நியூக்ளியோஃபைல் போட்டீங்கன்னா கார்பன்ல அட்டாக் பண்ணும். ஓகேவா? therefore the carbon is electrophilic carbon. கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா? or C. So this is called the electrophilic carbon. Okay, it's a positive charge. Okay, இப்போ இந்த காம்பவுண்ட்ல நீங்க 1,3-dithiene இதுதான் 1,3-dithiene இல்லையா? 1,3
1 2 3 ஒன்லயும் இதுலயும் SH அல்கேன் இருக்கு இல்லையா, அல்கேன் பதிலா தையேன், டைதையேன். அது 1 3 இருக்கலாம், 1 4 இருக்கலாம், சம்திங் 1,2 இருக்கலாம், அது ரிங் சைஸுக்காக. ஓகே, இது இப்படியும் எழுதலாம். ஓகே, 1 2 3 SH. சும்மா ஜஸ்ட் கன்வென்ட்டுக்காக அப்படியே ஸ்ட்ரக்சர் போட்டுருக்கோம். 1 2 3 இது போடும்போது என்ன ஆகுன்னா, இந்த காம்பவுண்ட் போட்டு N பியூட்டைல் லித்தியம், N பியூட்டைல் லித்தியம்ன்றது ஒரு பேஸ் இல்லையா, ஒரு பேஸ். ஓகே, இந்த பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டைதையன் போட்டோடனே என்ன பண்ணுன்னா, சல்ஃபர்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அந்த கார்பன்ல போய் அட்டாக் பண்ணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, ஆர் பாருங்க, RCO - H இருக்கு, கார்பன் பிளஸ் இருக்கு இல்லையா, அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது RC. பாசிட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால, இந்த கார்பன் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால ஒரு சல்ஃபர் போயிட்டு லோன் பேர் இங்கே அட்டாக் பண்ணும். ஸோ மீதி இருக்கிற குரூப்பு 1 3. ஓகே, இங்கே SHன்னு இருக்கும். திரும்பவும் ஹைட்ராலிஸ் பண்ணும்போது இந்த O - OH இருக்கும். இந்த SH போய் இங்கே அட்டாக் பண்ண உடனே இது இப்படி ஃபார்ம் ஆகிடும். சைஸ் பெருசாக போட்டிருக்கேன், மாற்றி. ஃபர்ஸ்ட் இது இப்படி இப்படி ஃபார்ம் ஆகிடும். கார்பனில் குரூப்ல இப்படி ஃபார்ம் ஆகிடும். சல்ஃபர் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும், O- இருக்கும், அப்புறம் OH மாறும், திரும்ப அட்டாக் பண்ண உடனே வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடும், இப்படி ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? சரி, இப்போ ஆடியில் மீதி இருக்குது பாருங்க, ஹைட்ரஜன் இருக்கா, ஹைட்ரஜன். ஓகே, இப்போ N பியூட்டைல் லித்தியம் இருக்கு இல்லையா, அது பேஸ். பியூட்டைல் லித்தியம் இஸ் அ பேஸ். பேஸ் இது இந்த புரோட்டானை எடுத்துக்கும். ஓகே, புரோட்டான். அப்போ மீதி இருக்கிறது கார்பானியான், RC, carbanion. Now this carbanion acts as a nucleophile. Okay, acts as a nucleophile, carbanion. Yeah, it's a nucleophile. It's a nucleophile. Okay, nucleophilic. Okay. இப்ப பாருங்க, ஆரம்பத்துல கார்பன் என்ன வந்துச்சு, எலக்ட்ரோஃபிலிக் கார்பனா இருந்துச்சு. Now it's a nucleophilic carbon. ஆரம்பத்துல எலக்ட்ரோஃபிலிக் கார்பனா இருக்கும்போது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் தான் நடக்கும். ஓகேவா? இப்ப கார்பன் வந்து நியூக்ளியோஃபிலிக் கார்பனா இருந்துச்சு. அப்ப என்ன ஆகும், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ரிவர்சல் ஆஃப் polarity. இங்க பிளஸ் இருந்துச்சு, இங்க மைனஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ரிவர்சல் ஆஃப் polarity. or which is called umpala. Okay, then once we get a nucleophilic carbon, என்ன ஆகும், சப்போஸ் RX போடுறேன், alkyl halide nucleophilic substitution, the back sideல அட்டாக் பண்ணோம், X - X வெளியே. ஓகே, அப்ப அந்த இடத்துல பாருங்க RCR. ஓகே, R குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடுச்சு, R குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிடுச்சு. ஓகேவா? So then if you do hydrolysis using mercuric sulfate and hydrolysis பண்ணீங்கன்னா, okay, the bond break ஆயிடும், sulfur bond இது break ஆயிடும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது கீட்டோ காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ யூ கெட் ஏ கீட்டோன். ஓகே, அப்ப ஆரம்பத்தில் கூடிய கார்பன்ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் செய்ய முடியுது. வழக்கமா கார்பன்ல நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் தான் பண்ண முடியும், பிகாஸ் கார்பன் இஸ் அ பாசிட்டிவ். நவ் த கார்பன் இஸ் எ நியூக்ளியோஃபிலிக் கார்பனா இருக்கு, எலக்ட்ரான் ரிச் கார்பன், அதனால இது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்ன எடுத்துக்கிறோமோ அது கரஸ்பாண்டிங் காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் டூ ஒன் மோர் ரியாக்ஷன். பாருங்க, ஃபார்மால்டிகைட் 1,3 டைதையன் போட்டீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது, டைதையன் இருந்துச்சுன்னா இந்த கார்பன்ல அப்படியே போட்டு இந்த கார்பன்ல இப்படி கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, கார்பன்ல இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் N-butyl lithium பேஸ். இந்த பேஸ் என்ன பண்ணும், இந்த புரோட்டானை எடுத்துடும் இல்லையா, -H+ butyl. அப்ப அது கார்பானியன் ஃபார்ம் ஆகும். கார்பானியன் ஃபார்ம் ஆயிடுச்சு, ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஃப் யூ டு ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தில் ஹாலைடு.
ஸோ இப்போ பேக் சைடில் அட்டாக் பண்ணது போயிடும். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல மெத்தில் வந்துடும். ஓகே, மெத்தில் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறீங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் மெர்க்குரி. அங்கே கீட்டோ குரூப் வரணும், OH வரும், அப்போ ஷிஃப்ட் ஆகிடும். இந்த குரூப் வந்து டீப்ரொடெக்டிங் குரூப், இந்த குரூப் வெளியே போயிடும். அப்போ HCO and CSI. So the product is acetaldehyde. அப்போ நீங்கள் இங்கே மெத்தில் ஹாலைடு, மெத்தில் புரோமைடு CH3X, மெத்தில் புரோமைடு போட்டிங்கன்னா அசிட்டால்டிகைட். ஸோ ஃபெனைல் போட்டிங்கன்னா ஜெனரலாக ஃபெனைல் ரியாக்ஷன் நடக்காது. பென்சைல் போட்டிங்கன்னா அது கரஸ்பாண்டிங் ஆல்டிகைட். எத்தில் போட்டிங்கன்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் ஆல்டிகைட். ஓகேவா? ஸோ என்ன காம்பவுண்ட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஓகே, திஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் ஓம்போலான். ஸோ நெக்ஸ்ட் உங்கள் சிலபஸில் இருக்கிறது ப்ரொடெக்டிங் குரூப்ஸ்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்றது பார்ப்போம். ப்ரொடெக்டிங் Sir, previous slide Thank you, sir. Okay. So protecting groups. Okay, இதனுடைய யூஸ் என்னன்னா, சப்போஸ் ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, நம்ம ஒன்று வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது, ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் குரூப்பை மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூசிங் சம் ரியேஜன் அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஃபர்தராக திரும்ப டீப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ த யூஷுவல் வே of reacting less reactive groups the usual way of reacting a less reactive groups in the presence of more reactive groups is to use a protecting group. Okay, so less reactive more reactive இருக்கு அப்படின்னா நம்ம அந்த மோர் ரியாக்டிவ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாதான் லெஸ் ரியாக்டிவ்ல ரியாக்ஷன் நடத்த முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ ஒரு இடத்துல என்ன இருக்கு, இட்ஸ் அ கீட்டோ குரூப் இல்லையா? ஸோ திஸ் இஸ் என் கீட்டோ குரூப் which is more reactive. நார்மலாவே இப்போ நீங்க ரெடக்ஷன் பண்றீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா இட்ஸ் a more reactive groups. ஓகேவா? ஸோ திஸ் ஒன் and this ester group. Okay, so ester is less reactive. ஓகேவா? அப்போ ரியாக்ஷன் பண்ணீங்கன்னா மோர் ரியாக்டிவ் தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் நம்ம அடுத்ததுல ரியாக்ஷன் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் if you want to do the reaction with Grignard reagent, phenyl magnesium bromide. Okay, this is a minus, is a 2 plus, and okay.
இப்போ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும். பட் இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் வந்து இந்த கீட்டோ குரூப்ல தான் ஃபாஸ்டா நடக்கும். திஸ் இஸ் மோர் ரியாக்டிவ் வென் கம்பேர்ட் டு எஸ்டர். ஏன்னா ஏன் அப்படின்னா கீட்டோ குரூப்ல வந்து இந்த கார்பன் வந்து மோர் பாசிட்டிவா இருக்கும். அதனால ஃபினைல் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அங்கே ஃபாஸ்டா நடக்கும். ஆனா பக்கத்துல எஸ்டர்ல பக்கத்துல ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, எஸ்டர்ல ஆக்சிஜன் இருக்கு. அந்த ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானை கொடுக்கறதுனால அங்க பாசிட்டிவ் கேரக்டர் வந்து குறைவா இருக்கும். அதனால ஃபினைல் வந்து அங்க அட்டாக் பண்றது குறைவா இருக்கும். அதனால நீங்க போட்ட உடனே கீட்டோல தான் போயிட்டு இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும். அப்போ இதை நம்ம இதை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா? இதை ப்ரொடெக்ட் பண்ணாதான் நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ திஸ் குரூப் ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட். ஓகே, இந்த குரூப்பை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, அப்போதான் இங்க ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, இந்த கேசஸ்ல ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு இங்க ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, அப்போ இதை ப்ரொடெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ ப்ரொடெக்டட். அப்போ என்ன நடக்கும்? இந்த இதுல சி ஓ மைனஸா இருக்கும் இல்லையா? அப்போ எம்ஜி பிளஸ் எங்க இருக்கும்? பிஆர் மைனஸ். ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிற குரூப் பாருங்க, ஓ இடி ஃபினைல் குரூப் ஃபினைல். அப்ப திரும்ப இந்த குரூப் நீ ஷிஃப்ட் ஆச்சுன்னா இது வெளிப்படும். ஓகே, that leads to C double bond O இல்லையா? அப்ப ஃபினைல் குரூப் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப திரும்ப ஃபினைல் மெக்னீசியம் புரோமைட் போட்டீங்கன்னா இந்த group already is a protected. ஸோ இது போயிட்டு இங்கே அட்டாக் பண்ணும். Already phenyl is there. Now it's another phenyl. Okay. Then if you do hydrolysis, so this is, we call it a protector. Hydrolysis பண்ணீங்கன்னா பாருங்க, C OH phenyl phenyl. Okay, then இப்போ நீங்க இதான் நம்ம டிசைர்டு ப்ராடக்ட், நமக்கு வேணுன்ற ப்ராடக்ட். சப்போஸ் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன நடக்குன்னா இங்க போயிட்டு அட்டாக் பண்ணும். இங்க அட்டாக் பண்ணியிருந்தா இங்க அட்டாக் பண்ணியிருந்தீங்கன்னா ரியாக்ஷன் பாருங்க, ப்ராடக்ட் O மைனஸ் Mg பிளஸ் Br மைனஸ் எஸ்டர் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஃபினைல் இருக்கும். அடுத்தது ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா OH. ஓகேவா? இதுதான் நடக்கும். ஆனா நமக்கு தேவை இந்த ப்ராடக்ட். ஓகே, நமக்கு வந்து லெஸ் ரியாக்டிவ் எஸ்டர்ல நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் பண்ணணுன்றது நமக்கு அவசியம். ஆனா அங்க கிடைக்கிறது திஸ் ஒன். திஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் நாட் டிசைர்டு. நமக்கு இது தேவையில்லை, இது விருப்பம் இல்லாத ஒரு ப்ராடக்ட், நாட் டிசைர்டு. பட் திஸ் இஸ் அ டிசைர்டு ப்ராடக்ட். ஓகே, நம்ம தான் இதுதான் வேணும்னு எதிர்பார்க்குறோம். அப்போ ஸோ வி ஹேவ் டு ப்ரொடெக்ட் த கீட்டோ குரூப். ஓகேவா? அப்போ எப்படி ப்ரொடெக்ட் பண்றது? ஓகே, எப்படி ப்ரொடெக்ட் பண்றதா? ஸோ வி கால் இட் இஸ் அது என்ன ரியேஜென்ட்ங்கிறது அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். So can I move to next slide? Yes. So the protecting, எப்படி protect பண்றோம்னா, protecting the keto group, protecting the ketone as an acetal, ஓகேவா? ஸோ அசிட்டால பண்றோம். ஓகே, அதுக்கு இன்னொரு பேரு டை ஆக்சலான்.
டைஆக்சலோன் அசிட்டோனை ப்ரொடெக்ட் பண்றது. எப்படி பாருங்க, நான் பார்த்த ரியாக்ஷனே தான். இப்போ என்ன ரியாக்ஷன் பார்த்தோமோ அதேதான். ஓகே, தென் எப்படி ப்ரொடெக்ட் பண்றேன்னா எத்திலீன் கிளைக்கால். ஓகே, எத்திலீன் கிளைக்கால் எப்படி நம்ம எத்திலீன் கிளைக்கால் மட்டும் கிடையாது, நம்ம 1,3-டைத்தையேன் இட்ஸ் 1,2 டையால் ஆர் 1,3 டையால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குரூப். இங்கே அதே போலதான் ஆக்சிஜன் போயிட்டு அந்த ஆக்சிஜன் அட்டாக் பண்ணிட்டு ஸோ 1,3-டைத்தையேன் போடும்போது என்ன நடந்தது அதே போல இங்க என்ன ஆகும்னா பிகாஸ் இட்ஸ் மோர் ரியாக்டிவ், அதனால இந்த இடத்துல போயிட்டு இதை அட்டாக் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து அசிட்டால ப்ரொடெக்ட் பண்றோம். டைஆக்சலோன் ஜென்ரலா பேரு டைஆக்சலோன் ஆர் அசிட்டால். ஓகேவா, இப்போ இது ப்ரொடெக்ட் பண்ணியாச்சா. ஸோ ரிமைனிங் இருக்கிறது பாருங்க COOE. ஓகேவா, இப்போ அங்க போயிட்டு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்காது இல்லையா. அந்த கார்பன் வந்து இப்போ என்னது sp3 கார்பன். முன்ன வந்து இட்ஸ் நவ் இட்ஸ் sp2 கார்பன். ஓகே, O மைனஸ் இங்க பிளஸ்ஸா இருக்கும். இங்க நவ் இட்ஸ் sp3 கார்பன். இட்ஸ் சேச்சுரேட்டட். ஃபர்தர் ரியாக்ஷன் நடக்காது. ஓகேவா, அப்ப இங்க தான் இது அட்டாக் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அப்ப 2 moles ஆஃப் ஃபெனைல் மெக்னீசியம் புரோமைட் போட்டீங்கன்னா ஃபெனைல் ஆனையான். ஓகேவா, ஸோ இது போயிட்டு என்ன பண்ணும், முன்ன கேஸ்ல பார்த்த அதே மெக்கானிசம் ரிப்பீட் பண்ணல. ஓகேவா, ஸோ இங்க போட்ட உடனே ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா ஸோ யூ கெட் த ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெனைல் மெக்னீசியம் போட்ட உடனே உங்களுக்கு இது கிடைச்சிடும். ஓகே, இந்த ஃபெனைல் மெக்னீசியம் போட்ட உடனே OH OET போயிடும். அப்போ ஒரு ஃபினைல் ஒரு ஃபினைல். இது நான் ப்ரீவியஸ் பேஜ்ல இந்த மெக்கானிசம் நான் எழுதியிருக்கேன், அதனால இங்க ஒரே ஸ்டெப்ல எழுதியிருக்கேன். 2 ஃபினைல 2 டைம் அட்டாக் பண்றது முன்ன பேஜ்ல எழுதியிருக்கேன். ஓகேவா, ஸோ தென் அண்டர்கோ ஹைட்ராலிசிஸ் இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். ஓகே, நம்ம ஏற்கனவே 1,3-டைத்தையேன்ல பார்த்திருக்கேன். இது பிரேக் ஆனா அங்கே கீட்டோ குரூப் வரும் இல்லையா. ஓகே, ப்ரீவியஸ் பேஜ்ல இதை எழுதியிருப்போம், டிசைடு ப்ராடக்ட் நமக்கு என்ன வேணுமோ அது. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த அப்ப நவ் திஸ் இஸ் 1,2 dialysis protecting group. ஓகேவா, ஸோ ஆர் we can take டைத்தையேன் also. Okay, so 1,3 எப்படி ஒன்று கன்வீனியன்ட். சப்போஸ் இப்போ ரிடக்ஷன் பண்றோம். இந்த ரிடக்ஷன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் கீட்டோ குரூப் தான் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ கீட்டோ குரூப் தான் ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் நடக்கும், CHOH நடக்கும். எஸ்டர் நடக்காது, அடுத்த ஸ்டெப்ல தான் எஸ்டர் நடக்கும். ஆனா எனக்கு கீட்டோ குரூப் அப்படியே வேணும், எனக்கு கீட்டோ குரூப் வந்து நடக்கக்கூடாது, அப்படியே வேணும் அப்படின்னா ஸோ யூ ஹேவ் டு யூஸ் எத்திலீன் கிளைக்கால். அப்ப என்னவா அந்த குரூப் சேஃப் கார்ட் பண்ணியாச்சு. ஓகே, சேஃப் கார்ட் பண்ணியாச்சு. அப்ப இந்த எஸ்டர் குரூப் இருக்கு இல்லையா, இந்த எஸ்டர் குரூப் எஸ்டர் ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் அது பண்ணியாச்சு. ஸோ மீதி இந்த குரூப் அப்படியே இருக்கும். ஓகே, அப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடும்போது இப்போ இதை தான் ரெடியூஸ் பண்ணோம். ஓகே, திஸ் 1 2 3 எஸ்டர் குரூப் எல்லாம் சேர்ந்தது ஆல்கஹால். ஓகே, எஸ்டர் வந்து ரிடக்ஷன் பண்ண பிரைமரி ஆல்கஹால் வந்துடும். அடுத்தது ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா இந்த குரூப் அப்படியே கீட்டோ குரூப்பா மாறிடும். ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா பாண்ட் பிரேக் ஆகிடும். ஓகே, ஸோ கீட்டோ குரூப் அப்படியே இருக்கு, நம்ம தேவையான குரூப்பை ரெடியூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் டிஸ்கனெக்ஷன். நிறைய கிளாஸ் நமக்கு ரெட்ரோக்கு எடுத்துக்கிட்டோம், ரெட்ரோ அனாலிசிஸ்க்கு இந்த யூனிட்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ் ப்ராடக்ட்க்கு முன்னாடி என்ன இருக்குங்க சார்? டி டிசைடு ப்ராடக்ட்மா, விருப்பப்படக்கூடிய ப்ராடக்ட் டிசைடு. ஓகே ஓகே, தேங்க் யூ சார். டிசைடு ப்ராடக்ட் நமக்கு இதான் வேணும்னா நம்ம இதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்க சார், தேங்க் யூ சார். ஓகே, ஓகே, ஸோ அதோட ரெட்ரோ அனாலிசிஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் உங்க சிலபஸ்ல இருக்கிறது அசமெட்ரிக் சிந்தசிஸ். நம்ம அசமெட்ரிக் சிந்தசிஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். வேற யூனிட் 2ல பழைய சிலபஸ்ல அசிமெட்ரிக் சிந்தசிஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் ஒரு சில இது என்னன்னு செலக்டிவ் ரியாக்ஷனா என்ன, அது தட் மீன்ஸ் அசிமெட்ரிக் இண்டக்ஷன், அது ஒரு டெஃபினேஷன் டேர்ம் தான், 2 லைன் அவ்வளோதான். அது இருக்கு. ஆப்டிகல் பியூரிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் கிளாஸஸ்ல, ஆப்டிகல் பியூரிட்டி நடத்த தேவையில்லை. இங்க புதுசாக பார்க்க வேண்டியது என்ன இருக்கு இந்த அசிமெட்ரிக் சிந்தசிஸ் அப்படின்னா, கைரல் ஆக்சிலரிஸ்ன்னு ஒரு டெஃபினேஷன் டேர்ம் கொடுத்துருக்காங்க. கைரல் ஆக்சிலரிஸ்னா என்ன? ஆக்சிலரின்னா நம்ம துணை செய்வது இல்லையா? ஸோ துணைன்றது அர்த்தம். ஆக்சிலரி ஒரு முட்டு கொடுக்கறது, இணைப்பு கொடுக்கறது, ஒரு கைரல் காம்பவுண்டை மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் வந்து கைரல் ஆக்சிலரிஸ்ன்னு பேரு. ஆக்சல் சொல்லுவோம் இல்லையா? ஆக்சில். ஓகே, வெஹிக்கிள்ல ஆக்சல் சொல்லுவோம் இல்லையா? அது போல 2 இணைக்கிறது, அது வந்து கைரல் ஆக்சிஸ். அது பார்ப்போம். அதே போல நம்ம ஆல்ரெடி கிராம்ஸ் ரூல் எல்லாம் ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்துருக்குறோம். ஓகேவா? ஸோ ஆக்டிவ் ரியேஜென்ட் என்ன, ஓகே, ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் என்னன்னு. ஓகே, கைரல் ரியேஜென்ட்னு ஒன்று இருக்கு. ஆக்டிவ் ரியேஜென்ட்ல கைரல் ரியேஜென்ட்னு ஒன்று இருக்கு, அது ஒரு கொஞ்சம் பார்ப்போம். அதே போல கைரல் கேட்டலிஸ்ட்னு கொஞ்சம் இருக்கு, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இங்க பார்ப்போம். ஓகேவா? ஸோ தென் நவ் வி மூவ் டு அசிமெட்ரிக் இண்டக்ஷன்னா என்னன்றது பார்ப்போம். அசிமெட்ரிக் இண்டக்ஷன்றது இது அதர்வைஸ் கால்டு அசிமெட்ரிக் சிந்தசிஸ் தான், தூண்டல் செய்யறது. இண்டக்ஷன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இண்டக்டிவ் எஃபெக்ட், இண்டக்டிவ் தூண்டல் இல்லை, தூண்டல் விளைவு. இப்போ அசிமெட்ரிக் இண்டக்ஷன்னா ஒரு காம்பவுண்ட் அசிமெட்ரிக்கா மாற்றத்துக்கு தூண்டுறது, அதான் விச் இஸ் கால்டு அசிமெட்ரிக் இண்டக்ஷன். asymmetric induction which is called asymmetric தூண்டல். என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, a reaction in which an inactive substrate is converted selectively to one of two enantiomers. Okay, so definition பாருங்க, a reaction in which an inactive substrate, okay, is converted selectively to one of two enantiomers. Okay, இப்போ ஒரு enantiomerன்றது 2 isomers இல்லையா? அப்ப A B இருக்கு அப்படின்னா ஏவும் 50% பியும் சமமா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப வந்து அது கைரலா இருக்காது, அப்ப அது அசிமெட்ரிக்கா இருக்காது, ரெசிமிக் மிக்சரா போயிடும் இல்லையா? அப்ப அங்க ஒரு வேர்டு வருது, selectively to one of two enantiomers. ஓகேவா? அப்ப one of two enantiomer selectivaன்றதுனால, so this is called enantiomer selective reaction. ஓகேவா? so two enantiomers is called enantiomer selective. enantiomer selective reaction. ஓகே, அப்ப நமக்கு ஒரு enantiomer ஹையஸ்டா கிடைக்குது இல்லையா? இது enantiomer selectiveக்காக நம்ம தூண்டல் தோன்றதுனால அந்த process is called
and the process is called asymmetric induction. Okay, தூண்டுறது simply asymmetric மாத்துறது. Okay, then இதுதான் the process. So syllabusல chiral acceleration இருக்கு. நம்ம இதுலயும் இந்த அசிமெட்ரிக் சிந்தசிஸ்ல தேவைப்படக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் டீச் பண்றேன். chiral auxiliaries. ஆக்சில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வண்டியில ஆக்சில் இருக்கு இல்லையா, இணைக்கிறது. ஓகேவா, அது மாதிரி ஒரு காம்பவுண்ட கைரலா மாத்துறதுக்காக ஒரு காம்பவுண்ட் வந்து போய் இணைக்கிறது, இஸ் கால்ட் கைரல் ஆக்சிலரிஸ். ஜென்ரலா எந்த மாதிரி காம்பவுண்ட் அது பயன்படுது அப்படின்றது தான் பார்க்க போறது. ஓகேவா, ஸோ அனிஷமெரிக்கலி and enantiomeric pure compounds usually derived from simple natural product like amino acids. Okay, called அப்ப enantiomerically ஒரு பியூர் காம்பவுண்ட், பர்டிகுலர்லி அதெல்லாம் அமினோ ஆசிட்ஸ். ஓகேவா, அது பேர் chiral auxiliaries called chiral auxiliary is attached to the ring. ஓகே, அது ஒரு ரிங்கோட அட்டாச் பண்ணிருப்பாங்க. அட்டாச் பண்ணாதான் அது பேரு கைரல் ஆக்சிலரின்னு பேரு. ஓகேவா, அதர்வைஸ் சிம்பிளி இஸ் a chiral compound. ஓகே, ஸோ இன்னொரு காம்பவுண்டோட அதை அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். So during asymmetric synthesis, a chiral auxiliary. Excuse me, sir. Yes. 1 minute previous slide, sir. Okay, thank you, sir. Okay. So during asymmetric synthesis, a chiral auxiliary is attached to the achiral substrate. To give a chiral intermediate. Which dictates the preferred stereochemistry. Okay, so என்ன மீனிங் அப்படின்னா, during asymmetric synthesis அதாவது chiral compound synthesis பண்ணும்பொழுது the chiral auxiliary சொல்லக்கூடிய இந்த pure amino acid compound
ஏகைரல் சப்ஸ்டேட்டோட அட்டாச் ஆகும். ஓகே, அட்டாச் ஆகுது. அந்த அட்டாச் ஆகுறதுனால தான் பேரு ஆக்சிலரின்னு பேரு. அட்டாச், ஓகேவா? அப்ப அட்டாச் ஆகிட்டு ஒரு கைரல் இன்டர்மீடியேட் கிடைக்கும். ஓகே, கைரல் இன்டர்மீடியேட். ஸோ அதுதான் முடிவு பண்ணுது என்ன ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, என்ன உங்களுக்கு காம்பவுண்ட் வந்து எஸ்ஆரோ இது மாதிரி வர்றதெல்லாம் அதான் முடிவு பண்றது. ஃபைனலா அது டிட்டாச் ஆகிடும். நீங்க இதில் ப்ராசஸ்ல அது தனியாக திரும்பவும் அது அமினோ ஆசிட் தனியாக வந்துடும். ஓகேவா? ஸோ let's see one of the chiral axillary. Okay, இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு chiral axillary. chiral axillary. ஓகே, இதுல எது chiral axillary அப்படின்னா இங்க கனெக்ட் பண்ணிருக்க பாருங்க. இதோட இணைச்சிருக்கணும், அதனால this is called chiral axillary. ஓகே, ஸோ இது எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா சிம்பிள் அசலேஷன். ஓகே, ப்ரோபனைல் குளோரைட். ஸோ இதோட NH இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட். ஓகே, இது ரெண்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு HCl வெளியப்படும். ஓகே, இது கிடைச்சிடும். ஓகே, chiral axillary கிடைக்கும். ஓகேவா? அப்ப இதுல எது முக்கியமானது அப்படின்னா இந்த this is called axillary group. So this is mostly prepared from S-valine amino acid. VALINE, S-valine. இது இது வந்து ஒரு ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட். Generally prepared from amino acid S-valine. இதனுடைய பேரு S-valine oxazolidinone. கீட்டோன் இருக்கு இல்லையா, ஆக்சசோலின். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு இப்போ ஒரு chiral axillary-ன்னு ஒன்று கிடைச்சிருக்கு. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து chiral axillary கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க பேஸ் போடுறீங்க. ஓகே, பேஸ் போடும்போது என்ன ஆகும், இங்க இருந்து ஒரு இது ஹைட்ரஜன் வச்சுக்காங்க. ஒரு சின்ன கரெக்ஷன், ஏன்னா இங்க இருக்கிறது சிஓக்கு அப்புறம் இந்த குரூப் தான். இங்க இருக்கக்கூடியது ஒரு ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் இருக்கு. பேஸ் போட்டா என்ன பண்ணும், இங்க இருந்து ஒரு புரோட்டானை ரிமூவ் பண்ணிடும். ஏன்னா கீட்டோ குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிறது மோர் அசிடிக். அப்ப உங்களுக்கு கார்பேனியன் கிடைக்கும். ஸோ மீதி இருக்கிறது ஓகே, திஸ் கார்பேனியன். இப்ப நீங்க ஒரு ஆல்டிகைட் எடுத்துக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஆல்டிகைட் RCH. ஓகே, ஆல்டிகைட். இப்ப இந்த ஆல்டிகைட் வந்து ஏகைரல் சப்ஸ்ட்ரேட், இது கைரல் கிடையாது. இந்த ஆல்டிகைட் வந்து ஏகைரல். ஆல்டிகைட் இஸ் ஏகைரல். ஆல்டிகைட் இஸ் ஏகைரல். நம்ம வந்து இது கைரலா மாத்தத்துக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? So this is, we call it the negative charge இருக்கு இல்லையா? So it act as a nucleophile. So nucleophile, it attacks the carbon atom. Okay, nucleophilic addition, O- ன்னு போயிடும் இல்லையா? So nucleophilic addition reaction. Okay, என்ன நடக்கும் பாருங்க, காம்பவுண்ட்ல N ஓகே, தென் இப்போ இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஓகே, தென் இந்த மெத்தில் குரூப், இங்க இருக்கக்கூடிய மெத்தில் குரூப்புக்கு போட்டு இதுதான் அட்டாச் கார்பனோட அட்டாச் பண்ணுது. நியூ கார்பன் பாண்ட். நான் உங்களுக்கு இது வேற கலர்ல போடுறேன். திஸ் இஸ் a நியூ கார்பன் பாண்ட்.
ஓகே, அங்க என்ன இருக்கு, CO மைனஸ் இருக்கு, H அண்ட் R குரூப் இருக்கு இல்லையா. ஸோ இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க, R CHOH ரைட்டா, CHOH அண்ட் திஸ் குரூப். இதெல்லாம் நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கான்செப்ட் புரியறதுக்காக. ஓகேவா. இப்போ இனிஷியலா ஏ கைரல், ஆல்டிகைட் வந்து ஏ கைரல். நவ் யூ see that this is a chiral. So now this is the chiral compound. Okay, so this is a chiral and this is also chiral. ஆரம்பத்துல இந்த இது கைரல் கிடையாது, ஆரம்பத்துல இதுவும் கைரல் கிடையாது. Now this is also chiral. ஓகேவா. ஸோ இது மாதிரி ரெண்டு கைரல் சென்டர் வர்றதுக்கு பேரு டபுள் அசிமெட்ரிக்னு பேரு. இது பேரு டபுள் அசிமெட்ரிக். ஓகே, டபுள். இப்போ நீங்க ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா, ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா பாண்ட் பிரேக் ஆயிடும். நமக்கு தெரியும் இல்லையா, அமைடு பாண்ட். இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும், அமைடு பாண்ட் பிரேக் ஆயிட்டு ஆசிட் வந்துடும். ஓகேவா. ஸோ இது கேட்டு ROH okay. So we got a new compound which two chiral center. So this is because chiral enantiomer are double asymmetric center, double asymmetric center. ரெண்டு chiral center. Okay, this. அப்ப ஒன்னு வந்து predominant-ஆ ஒன்னு அதிகமா இருக்கும் ஜெனரலா, ஏன்னா இட்ஸ் a bulky chiral axillary. So we get a chiral asymmetric compound. Okay, so this is because a chiral axillary. அது என்னைக்கணும் திரும்ப ஹைட்ரலைஸ் பண்ணும்போது தனியா போயிடும். ஓகே, இது அந்த கான்செப்ட் chiral axillary. அப்புறம் அசிமெட்ரிக் சிந்தசிஸ் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்துருக்கோம். கிராம்ஸ் ரூல்னா என்னன்னு பார்த்துருக்கோம், அதில் ஆக்டிவ் ரியேஜென்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ சில chiral ரியேஜென்ட் பார்ப்போம். previous slide கட்டுங்க சார். Sir, excuse me, sir. Sir, Yes, tell me. sir, இந்த கைலர் ஆக்சிலரி கண்டுபிடிக்கிறோம்ல சார், அங்க நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்துருக்கோம்ல சார், அதுல 2 மெத்தில் குரூப் தானே சார் வரணும்? ரெண்டு மெத்தில் குரூப்பில் இல்லம்மா, அது Chlorine. எந்த இடத்துல இருக்கு? ஃபர்ஸ்டே சார் குளோரின் போட்டு ஹைட்ரஜன் போட்டு வெளியே எடுத்துருவோம்ல சார். இல்ல, ஒரு மெத்தில் தானே இருக்கு, எத்தில் தானே. இது பாருங்க 1 2 தானே இருக்கு. எஸ் சார், சரி, ப்ராடக்ட்ல நீங்க சொல்லி பாருங்க சார். இல்ல நான் அது மெத்தில் இல்ல, ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் நான் தெரியாம மெத்தில் போட்டேன், ஹைட்ரஜன். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். யா. So thank you sir. Chiral, okay, chiral reagents. Asymmetric synthesis-ல பயன்படக்கூடிய சில chiral reagents பார்ப்போம். சில chiral reagents. ஸோ இந்த chiral reagent எல்லாம் ஆட் பண்ணா நமக்கு வந்து ஒரே ஒரு ப்ரிடாமினண்டா ஒண்ணு கிடைக்கும். ஓகேவா. ஸோ ப்ரிடாமினண்டா இதனோட யூஸ் என்னன்னா, நமக்கு சிங்கிள் அனிசோமர் கிடைக்கணும். நோக்கம் வந்து சிங்கிள் அனிசோமர் இல்லையா. ரெண்டுமே 50-50 இருந்தா யூஸ் இல்லை. ஓகேவா. ஸோ அதனால சிங்கிள் கிடைக்கணும். அப்போ சூட்டபிள் chiral reagent நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம ரெடக்ஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல்கஹா கீட்டோ குரூப் இருக்கு, ரெடக்ஷன் பண்ணீங்கன்னா CHOH வருது அப்படின்னா, அது Rம் Sம் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நமக்கு யூஸ் இல்லை. அப்போ என்ன பண்றாங்கன்னா, ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுக்கு பதிலாக அதை வந்து வேற கொஞ்சம் chiral reagent-ஆ மாத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் LiAlH4 இருக்கு இல்லையா, LiAlH4 லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. அதனுடைய காம்பவுண்ட்
இங்க ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு, இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ மெத்தில் குரூப். இங்க வந்து இங்க பென்சைல் குரூப். ஸோ திஸ் இஸ் பென்சைல், C6H5CH2 பென்சைல். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு கைரல் ரியேஜென்ட். ஓகே, கைரல் ரியேஜென்ட். வழக்கமா இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் நாட் கைரல். ஓகே, அப்ப ஒரு ரியேஜென்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போட்டீங்கன்னா, ஒரு கீட்டோ காம்பவுண்ட் போட்டீங்கன்னா, அந்த கீட்டோ காம்பவுண்ட்ல RCHOH வரும்னா அது எப்படி வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, RCOR இல்லையா? ஸோ இது நீங்க நார்மல் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடும் பொழுது RCHR'CHOH இல்லையா? ஸோ நவ் இட்ஸ் அ கைரல். அப்ப இன்னொரு காம்பவுண்ட் கிடைக்கும், இது 6, இன்னொன்னு என்ன இருக்கும், அல்லது S, ரெண்டும் 50-50% இருக்கலாம். அப்ப அது கைரலா இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, ஆனா இந்த ரியேஜென்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், இது எப்படி ஆக்சுவலா இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்ல கூட ஒரு காம்பவுண்ட் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் இஸ் அந்த காம்பவுண்ட் இங்க எழுதுறேன் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது மெத்தில் குரூப், இது ஃபெனைல் குரூப், இது பென்சைல் குரூப். ஓகேவா? ஸோ இந்த காம்பவுண்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இருக்கு இல்லையா, அது அலுமினியம் மெட்டல் வந்து இதோட கோஆர்டினேஷன் நடந்து நமக்கு இந்த காம்பவுண்ட் கிடைக்குது. ஓகே ஓகே, ஸோ இதுக்கு பேர் டார்வோன் ஆல்கஹால். சயின்டிஸ்ட் பேர் டார்வோன் ஆல்கஹால். ஓகே, இது இப்போ லித்தியம் அலுமினியம் போட்ட உடனே இந்த காம்பவுண்ட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இப்போ நார்மல் லித்தியம் அலுமினியம் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்என்சோமர் கிடைக்காது. ஆனா இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்என்சோமர் கிடைக்கும். ஓகேவா? நமக்கு இது வந்து சோர்ஸ் ஹைட்ரஜன் தான். ஆனா இந்த பல்கியா இருக்கிறதுனால லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்ல அலுமினியம் போய் கோஆர்டினேட் ஆகுறது. ஸோ எஃபெக்டிவா ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல மட்டும் ஆகிறதுனால நமக்கு என்என்சோமரா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஏ ரியேஜென்ட். இஃப் யூ டேக் ஒரு ஆல்கைன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தெரியும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ஆகும், இந்த கீட்டோ குரூப் ரெடியூஸ் ஆகும், ROH மாறும். ஓகே, இப்போ இது ROH மாறும்போது ப்ரிடாமினன்ட்லி நமக்கு one of the enantiomer chiral carbon is 70 to 80% enantiomeric access. இது ஒண்ணு மட்டும் அதிகமா கிடைக்குதுன்றது ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணும்போது. ஸோ therefore it's called enantiomeric access. அப்ப இது ஒன் ஆஃப் த chiral reagent. ஓகே, ஸோ இது மேல நிறைய chiral reagent இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு ரியேஜென்ட் மட்டும் எழுதிட்டு மீதி 4. எஸ் டெல் மீ சார், இந்த ரியேஜென்ட்டோட நேம் சார்? இஸ் a Darwin reagent, Darwin chiral reagent. டார்வோன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணதுனால இட்ஸ் டார்வோன் chiral reagent. இது மாதிரி இப்ப நம்ம ஹைட்ரோபோரேஷன் இருக்குன்னா நம்ம ஹைட்ரோபோரேஷன்ல ரியாக்ஷன் பண்ற மாதிரி நிறைய இருக்கு. சிமிலர் எக்ஸாம்பிள் ஐ வில் டெல் யூ ஒன் மோர். சார், எக்ஸிஸ்டன் சார், எஸ் 70-80% என்ன சார் அது? என்என்சியோமெரிக் எக்ஸஸ், EE. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, என்என்சியோமெரிக் எக்ஸஸ், ஆப்டிகல் பியூரிட்டி. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, ஜஸ்ட் ரியேஜென்ட் பேர் தெரிஞ்சுக்கிறது தான். ஓகேவா? ஸோ கைரல் ரியேஜென்ட்னா என்னென்னன்றது. சார், நம்ம டார்வின் கைரல் ரீஏஜென்ட் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இத கூட கேட்பாங்களா சார் கொஸ்டினா? ஜஸ்ட் பார்த்தா போதுமா சார்? இல்ல, நீங்க which one of the following is chiral reagent அப்படின்னு கேட்டா இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இது எழுதி எப்படி வரையும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்படி ஒரு ரியேஜென்ட் பார்த்துருக்கோம் தெரிஞ்சா போதும். பாருங்க, இந்த காம்பவுண்ட்ல
BH3. அதே போல BH3 ஹைட்ரோ டைபோரேன், போரேனும் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தான். இங்க இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து ஆல்டிகேட்டுக்கோ கீட்டோனுக்கோ கொடுத்து ரெடியூசிங் ஏஜென்ட்டா செயல்படும். ஓகேவா? அப்ப இங்க போரான் மைனஸ் போரான் மைனஸ், அப்ப இந்த ஹைட்ரஜன் வந்து கார்பனுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு ரியேஜென்ட். இந்த ரியேஜென்ட் பேரு சிபிஎஸ். சிபிஎஸ் பேரு கோரே பக்ஷி ஷிபிட்டா, SHIBITA, ஷிபிட்டா, கோரே பக்ஷி ஷிபிட்டா. சிபிஎஸ் ரியேஜென்ட் பேரு. இது பேரு சிபிஎஸ் ரியேஜென்ட் பேரு. ஓகேவா? ஸோ இது ஒரு ரெடக்ஷன் ரியாக்ஷன்ல ஒரு கார்பனில் காம்பவுண்ட் இருக்குன்னா, ஓகே, ஸோ இட்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு OH CHOH மாத்தோம். ஓகேவா? I enantiomeric excess. ஓகே, ஸோ ஒரு 90% மாத்தோம். இப்படி இருந்தால் மாத்தோம் சிபிஎஸ். ஓகே, இதெல்லாம் கைரல் ரியேஜென்ட் பேர். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு கைரல் ரியேஜென்ட். எனக்கு அடுத்தது கிளாஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்மா. Thank you, sir. Sir? 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 சரி, டைம். Sir, one minute, sir. Hello?